2025ல மட்டும் கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேல தாய்லாந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் டைம் டிராவலர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. இந்த மாரி டிராவல் பண்ற உங்களுக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். எனக்கும் நெறைய டவுட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு இந்த ப்ரோகிராமுக்கு நம்மளோட டிமாக் சிஇஓ வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ. வணக்கம் அர்பே, எப்படி இருக்க? உங்களுக்காக ஒரு வேர்ட் கத்துட்டு வந்திருக்கேன். என்னது? சவாதிகாப். சவாதிகாப். சூப்பர். கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல ப்ரோ வந்து தாய்லாந்துல இருந்திருக்காரு. ப்ரோ சொல்லுங்க, தாய்லாந்து எப்படி? தாய்லாந்து எப்படி? பக்காமாஸ். பக்காமாஸ். 2014லேருந்து 2020 அந்த கோவிட் ஸ்டார்டிங் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் கோவிட்ல கிளம்பி இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஸ்லோவாக பில்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து இனிஷியலி ஸ்டார்டிங் வித் தாய்லாந்து மட்டும்தான். ஒன்லி தாய்லாந்து டேரக்ட் டூர் ஆப்ரேட்டர் நம்ம தாய்லாண்டுக்கு. ஸோ அதனால் வெறும் தாய்லாந்து மட்டும் ஸ்டார்ட் பண்ணோம். 2019 2020 எல்லாம் ஃபுல்லாக தாய்லாந்து இருந்தது. அப்புறம் கோவிட் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணும் போது மால்டீவ்ஸு, பாலி, அப்புறம் அலாங் வித் தாய்லாண்டோட அதர் டெஸ்டினேஷன்ஸு இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பார்த்தோன்னா ஹாலிடே பிளானிங் கம்பெனியாக வந்து பார்த்தோன்னா இறங்கிட்டோம். தாய்லாண்டுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு போலயே உனக்கு. ஆமாம், நிறைய இருக்கு. நிறைய பேர் நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சூப்பர். எல்லாமே நோட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கும் பர்சனலாக நிறைய கொஸ்டின் இருக்கு. ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீங்கள் வந்து கேளுங்க. நம்ம பேசிக்ல இருந்து போயிடுவோம். ஓகே. இமிக்ரேஷன் ப்ராசஸ் இது வந்து எப்படி இருக்கும்? லைக் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம டெஃபினட்டாக கேஷ் எதுவும் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கா? கண்டிப்பாக கேஷ் ஒரு பார்த்தோன்னா வந்து எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஒரு குயிக் செக்லிஸ்ட் மாதிரி சொல்லுங்கள் இமிக்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி. இமிக்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி என்ன, உன்னோட ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட் வேணும். ஓகே. பாஸ்போர்ட் காப்பி வேணும். அதுக்கப்புறம் ஹோட்டல் வவுச்சர் வேணும். அதுக்கப்புறம் வந்து உன்னோட அரைவல் கார்டு போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டுக்கு வந்து வீசா ஃப்ரீன்றதுனால தாய்லாந்து அரைவல் கார்டு வந்து பார்த்தோன்னா டிடாக்னு சொல்லுவாங்க. தாய்லாந்து டிஜிட்டல் அரைவல் கார்டு, TDAC. அது ஆன்லைனில் சும்மா நீ எந்த ஃப்ளைட்டில் இறங்குற, எங்கே போய் தங்க போகிற, எத்தனை நாள் தங்குற, எத்தனாம் தேதி அரைவார, எத்தனாம் தேதி எக்ஸிட் ஆகிற, இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணால் ஒரு QR கோட் மாதிரி வரும். அந்த டிடாக் வந்து பார்த்தோன்னா தேவை. இதுதான் பேசிக் செக்லிஸ்ட்டு. கையில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து கேஷ் வந்து பார்த்தோன்னா தேவை. தாய் பாட்டாவோ இல்லை USDயாவோ வந்து பார்த்தோன்னா தேவை. அது வந்து தாய் இமிக்ரேஷனே வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க 10,000 தாய் பாட் வந்து பார்த்தோன்னா கையில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா வந்து உங்கள்கிட்ட கேஷ் இருக்கா இல்லையான்னு தெரியாதுல்ல. நிறைய பேர் வந்து அப்படியே வந்து உள்ளே ஓடி போயிடுறாங்க. திரும்பி வரதே கிடையாது இந்தியாவுக்கு. கரெக்டாக. அப்போ நீ கையில் நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்தாலும் அங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம பெக்கிங் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீ அங்கே போய் பண்ணக்கூடாது. அவங்களோட கல்ச்சர் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக உங்களுக்கு மினிமம் டூரிஸ்ட் வந்தால் கையில் வந்து மினிமம் வந்து 10,000 தாய் பாட் வந்து பார்த்தோன்னா மஸ்ட்டு. உனக்கு எப்போ வேணால் வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. இமிக்ரேஷனில் இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா ஷோ மணி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கையில் 10,000 தாய் பாட் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா இங்கே ஏர்போர்ட்லேயே வந்து இங்கே போர்டிங் பாஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏர் ஏஷியாவோ இண்டிகோவோ தாய் ஏர்வேஸோ போர்டிங் பாஸ் கொடுக்கும்போது கேட்குறோம், கையில் வந்து பார்த்தோன்னா ஷோ மணி வச்சிருக்கீங்களா, நீங்கள் கையில் 10,000 பாட் வச்சிருக்கீங்களா, எவ்வளோ பாட் வச்சிருக்கீங்க, மிச்சம் வந்து பார்த்தோன்னா கார்டில் வச்சிருக்கீங்களா, இல்லை USDயா வச்சிருக்கீங்களா, கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கேருந்து கேட்டுட்டு தான் போர்டிங் பாஸே வந்து பார்த்தோன்னா கொடுக்குறோம். ஓகே. நான் ஒரு டைம் போகும்போது இந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ் டைமில் நான் பார்த்தது என்னன்னா, இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு தனி லேன் இருக்க மாதிரி இருக்குது. ப்ளஸ் அதர் ஃபாரின் கண்ட்ரிஸ் மோஸ்ட்டாக சைனீஸ்லாம் நிறைய பேர் அங்கே ட்ராவல் பண்ணி வராங்க. அவங்களுக்கு ஒரு தனி கியூ மாதிரி இருக்குது. ஏன் அப்படி? அது யூஸ்வலாக என்ன ஆகும்னா, நம்ம ஃப்ளைட்ஸ் இந்தியாவிலேருந்து போகிற ஃப்ளைட்ஸ் எல்லாமே காலையில் வந்து பார்த்தோன்னா உனக்கு அந்த 4:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே, ஸோ மார்னிங் 4:30 to 6:30 எல்லா ஃப்ளைட்ஸுமே இறங்கிடும். ஏர் ஏஷியா, தாய் ஏர்வேஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இண்டிகோ, இது மாதிரி எல்லா ஃப்ளைட்ஸுமே வந்து பார்த்தோன்னா அக்ராஸ் சென்னையிலேருந்து போகிறது, பெங்களூர்லேருந்து வந்து ஹைதராபாத் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ வந்து இறங்குறதுனால என்ன ஆகும்னா, பல்காக வந்து பார்த்தோன்னா இந்தியன்ஸ் வந்து பார்த்தோன்னா இறங்குவாங்க. ஒரு 5,000 6,000 இந்தியன்ஸ் வந்து பார்த்தோன்னா அது ஒரு 20-30 ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்குறாங்கல்ல. ஸோ இறங்குறதுனால வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்படியே தனி க்யூவாக வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்றாங்க. சைனீஸ்க்கு வந்து பார்த்தோன்னா தனி க்யூ. ஓகே ஓகே. இப்போ ஆக மொத்தம் வந்து பார்த்தோன்னா அது வந்து எழுதப்பட்ட ரூல்லாம் கிடையாது, எழுதப்படாத ரூல். ஓகே, இந்தியன்ஸ் எல்லாமே கும்பலாக வரீங்க, அந்த காலில் விடிகாலில் ஃப்ளைட்டில் வரீங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் போய் வந்து பார்த்தோன்னா இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே. இப்போ இந்தியாவிலேருந்து தாய்லாண்டுக்கு வந்து சீப்பஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும்னா எப்போ புக் பண்ணலாம்? இல்லை 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் புக் பண்ணால் சீப்பாக இருக்குமா, இல்லை லாஸ்ட் மினிட்ல கூட புக் பண்ணலாமா? நீ 6 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் ஃப்ளைட் புக் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தோன்னா டெக்னிக்கலாக பார்த்தா இன்னும் சீட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆயிருக்காது. 3 மந்த்ஸ் முன்னாடின்றது ஓகே, இட்ஸ் ஒரு ஃபேர் டைம் டு புக் த ஃப்ளைட்டு. சீப்பஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஏர் ஏஷியா தான் வந்து பார்த்தோன்னா சீப்பஸ்ட் எப்பயுமே. உனக்கு வந்து லக்கேஜ் இல்லாமல் மோஸ்ட்லி வந்து தாய்லாந்து போகிறவங்க வந்து 4 நைட்ஸு இல்லை 5 நைட்ஸ் மேக்ஸிமம். பேச்சுலர்ஸாக போகிறீங்கன்னா லக்கேஜ் வந்து 20 kg லக்கேஜ் வந்து தேவைப்படாது. 7 kg ஹேண்ட் லக்கேஜே வந்து பார்த்தோன்னா போதும். ஸோ ஏர் ஏஷியா தான் வந்து பார்த்தோன்னா சீப்பஸ்ட்டு. நல்ல ப்ரீமியமாக போனோம் அப்படின்னா தாய் ஏர்வேஸ் வந்து பார்த்தோன்னா நல்ல ப்ரீமியம் ஏர்லைன்ஸு. உனக்கு ஃபுட்டு, ஆல்கஹால், அப்புறம் 25 kg லக்கேஜு, அப்புறம் 7 kg ஹேண்ட் லக்கேஜ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சேர்ந்து வந்துடும் தாய் ஏர்வேஸ். ஓகே. இந்த சீப்பாக ஃப்ளைட் புக் பண்ணுறதுக்கு எதுவும் ட்ரிக்ஸு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? சொன்னீங்கன்னா நம்ம கஸ்டமரு
சீப்பாக ஃப்ளைட் புக் பண்ணுறதுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆ. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தேன்னா உனக்கு இந்த யூஸ்வலாக தாய்லாந்து பேட்டர்ன் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், தேர்ஸ்டே காலையில் அரைவ் ஆகி சண்டே நைட் வந்து ரிட்டர்ன் வந்துடுவாங்க. இதுதான் மேஜர் க்ரௌடு. ம். இல்லைனா வந்து வெட்னஸ்டே காலையில் அரைவ் ஆகி சண்டே நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஸோ நீ வந்து உனக்கு இந்த டியூஸ்டே அரைவ் ஆகி சாட்டர்டே ரிட்டர்ன் வர மாதிரி ஃப்ளைட்டு போட்டோன்னா உனக்கு ஆப்வியஸாக சீப்பாக தான் இருக்கும். ஓகே. இதுதான் பேசிக் மேத்து. ம், ம், ம். ஓகே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்காக்னிட்டோ மோடில் போடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடியே 4 மாதத்துக்கு முன்னாடி போடுறது, இது எல்லாமே ஃபேர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000, 1500 தான் இருக்கும். ஆனால் உனக்கு நிஜமாலே கொஞ்சம் நல்ல ரேட்டில் வேணும் அப்படின்னா இந்த வீக்கெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அரைவ் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டோன்னா உனக்கு ஆப்வியஸாக காஸ்ட்லி தான். தேர்ஸ்டே அரைவ் ஆகுது, ஃப்ரைடே அரைவ் ஆகுது, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி தான். ஓகே. இப்போ இந்த டைரக்ட் ஃப்ளைட்ஸ் தாய்லாந்துக்கு எந்தெந்த ஃப்ளைட்ஸ்லாம் கொஞ்சம் அவைலபிள் இருக்கு? ஏர் ஏஷியா 7 டேஸ் வீக் வந்து பார்த்தோன்னா டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது. ம், ம். அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து ஃபுக்கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய் ஏர் ஏஷியான்னு நினைக்கிறாரு. அது வந்து பார்த்தோன்னா அது இருக்கும். அது ஆல்டர்னேட் டேஸ் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியாது. மீன் கூகுளில் வந்து பார்த்தோன்னா போட்டால் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். இது 2 டைரக்ட் ஃப்ளைட். தாய் ஏர்வேஸ் இருக்குது, 7 டேஸ் வீக் வந்து பார்த்தோன்னா டைரக்ட் ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஓகே. இப்போ இந்த ஃப்ளைட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் பார்த்தேன். பட்டையால ஒரு ஏர்போர்ட் இருக்குன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. இந்த பட்டையா ஏர்போர்ட் ஏன் நிறைய பேர் அங்க லேண்ட் ஆகுறது இல்ல? எல்லாருமே பேங்காக் இல்லைன்னா ஃபுக்கட்ல இருக்க ஏர்போர்ட்ல இறங்குறாங்க. ஆனா பட்டையால ஒரு ஏர்போர்ட் இருக்குன்னு எனக்கு இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். ஆமாம். ஸோ இது வந்து பேங்காக் டு பட்டாயா, பட்டாயா டு ரயாங், இது வந்து ஒரு ஹைவே. ஓகே. பட்டாயா தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரயாங்னு ஒரு ஊர் இருக்கு. ஆ. ஸோ இந்த பட்டாயாலேருந்து ரயாங்க்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா அந்த ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஏர்போர்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடாப்போ ஏர்போர்ட் பட்டாயால. ம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய விடுறதில்ல. டொமஸ்டிக் ஏர்போர்ட் தான் அது. ம். உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஃபுக்கட்லேருந்து பட்டாயா வந்தாலும் சரி, இல்லை நீ வேறு ஏதாச்சும் ஊர்லேருந்து பட்டாயா வந்து இறங்கினாலும் சரி, அந்த ஏர்போர்ட்டில் ஏர்லைன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஏன்னா நீ பேங்காக் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறேன்னு வச்சுக்கோ, டொமஸ்டிக் ஃப்ளைட் எடுத்து ம். ஃபுக்கட்லேருந்து பேங்காக் ஏர்போர்ட்டில் இறங்கின அப்படின்னு வச்சுக்கோயேன், பேங்காக் ஏர்போர்ட்லேருந்து நீ பட்டாயா வர காஸ்ட்டும், ம். பட்டாயா ஏர்போர்ட்லேருந்து பட்டாயா வர காஸ்ட்டும் ரெண்டுமே சேம் தான். ஓ! ஸோ பட்டாயாலேருந்து வந்து பார்த்தோன்னா அது ஒரு 50, 60 கிலோமீட்டரில் இருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தோன்னா இது ஒரு பேங்காக் ஏர்போர்ட் வந்து பட்டாயாலேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோயேன். இது வந்து பார்த்தோன்னா இன்னும் ஃப்ரீக்வெண்ட் ஹைவேஸ். சல்லுன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு 1 1/4 மணி நேரத்தில் வந்துடலாம். இங்கேருந்து வரதுக்கும் 1 மணி நேரம் ஆகுது. ம். ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளைட்ஸ் இல்லை ஒன்று பட்டாயா ஏர்போர்ட்டில். செகண்ட் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் கனெக்டிவிட்டி அண்ட் ஈஸியாக வந்து பார்த்தோன்னா போகிறது வந்து பார்த்தோன்னா பேங்காக் டு பட்டாயா தான் வந்து ஹைவேஸ் ரொம்ப ஈஸி. ஓகே. சூப்பர்.